ஸோ வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு சிம்பிள் மேக்கப் ரொட்டீன். எந்த விதமான ஃபவுண்டேஷனோ இல்லை கன்சீலரோ இல்லாமல் ஜஸ்ட் ஒரு டிண்டட் சன்ஸ்க்ரீனை வச்சு நம்ம எப்படி ஒரு மேக்கப் லுக் க்ரியேட் பண்ணலான்றது தான். இது என்னோட ஃபேவரட் மேக்கப் லுக்னே சொல்லுவேன். இதுதான் என்னோட பேட் ஸ்கின். நான் எந்த விதமான ஸ்கின் கேர் கூட பண்ணலை, பிகாஸ் நான் கேமராக்கு முன்னாடி பண்ணி காமிக்கணும் எப்படி என்னோட ஸ்கின்னை ப்ரெப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. ஸோ நான் அதனால் எதுவுமே யூஸ் பண்ணலை என்னோட ஃபேஸில். ஜஸ்ட் ஒரு பேட் ஸ்கின். நான் மேக்கப் போட போகிறேன்னா நான் எந்த விதமான ரொம்ப சிரம்ஸ்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். ஒன்லி ஹைட்ரேட்டிங் ப்ராடக்ட்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இந்த டோனர் யூஸ் பண்ணிக்கிறேன். இது ரொம்ப ஹைட்ரேட்டிங்காக இருக்கும். ஸோ அதனால் நம்ம மேக்கப் வந்து ஸ்டேவும் நல்லாயிருக்கும், ஒரு க்ளாஸி ஃபினிஷும் கிடைக்கும். ஜஸ்ட் ஒரு வாட்டர் மாதிரி இருக்கும் இந்த டோனரு, நல்லாயிருக்கும். சிரம்ஸ்லாம் எதுவும் யூஸ் பண்ணல, டேரெக்டாக மாய்ஸ்சரைசர் தான். டாட் அண்ட் கீயோட சிரமைட் மாய்ஸ்சரைசர் தான் யூஸ் பண்ண போகிறேன். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது ஒரு ப்ரொமோஷனில் எனக்கு வந்துச்சு, கொலாபரேஷனில். ஸோ ரீசெண்ட் டேஸில் என்னோடய ஸ்கின்னில் நான் ஃபோக்கஸ் பண்ணுற ஒரே விஷயம் என்னோடய ஸ்கின் பேரியரை மெயின்டைன் பண்ணணும்னு தான். பிகாஸ் நிறைய சிரம்ஸ்லாம் யூஸ் பண்ணி என்னோடய ஸ்கின் பேரியர் லைட்டாக டேமேஜ் ஆன மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ அதனால் நான் எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணிவிட்டு ஒரு 2 சிரம்ஸ், அதுவும் வந்து நைட் மட்டும்தான். மார்னிங் எல்லாமே என்னோடய ஹைட்ரேஷன், சிரமைட் பேஸ்ட், என்னோடய ஸ்கின் பேரியரை மெயின்டைன் பண்ணுற மாதிரியான இன்க்ரீடியன்ட்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ என்னோடய ஸ்கின் ரொம்பவே பரவாயில்ல. அப்படி இருந்தும் இந்த இடத்துல ஆக்னி வந்துருச்சு. பட் எனக்கு என்னன்னு தெரியல, ரீசெண்ட் டேஸில் இங்கே மட்டும் ஆக்னி வருது. அது ஏனே தெரியல. என்னோட ஃபேவரட் லிப் பாம், அதில் ஒரு ஹைட்ரேஷனாக இருக்கும். முன்னாடி ரொம்ப முக்கியமானது ஸ்கின் ப்ரெப் தான். ஸோ அது மாதிரி நீங்கள் என்ன ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறீங்களோ அதெல்லாம் தான் உங்கள் மேக்கப்பை வந்து நல்லா அழகாக காமிக்கும், ரொம்ப லாங் லாஸ்டிங்காக இருக்கும். இந்த கேக்கியெல்லாம் இல்லாமல் ஒரு க்ளாஸ் ஃபினிஷ், ஒரு ஸ்கின் ஃபினிஷ் மாதிரியே இருக்கும். ஸோ நான் இன்றைக்கி வந்து இந்த சன்ஸ்க்ரீன் தான் யூஸ் பண்ண போகிறேன். மோஸ்ட்டாக நான் மேக்கப் முன்னாடி இந்த விஷ்-கேரோட லிக்விட் சன்ஸ்க்ரீன் தான் யூஸ் பண்ணுவேன். ஹெவியாக இருக்காது. ஸோ அதான் ஒன்லி ரீசன். அதேமாதிரி நான் ஸ்கின் மேக்கப் போட போகிறேன்னா ஜஸ்ட் ஒரு 5 to 10 minutes முன்னாடி தான் ஸ்கின் கேர் பண்ணுவேன். பிகாஸ் அப்போ தான் நல்லா இருக்கும். நம்ம ரொம்ப காலையில் பண்ணிவிட்டு திருப்பி ஒரு ஆஃப்டர்நூனாக மேக்கப் போட்டோன்னா கூட அந்த மேக்கப் வந்து அந்த அளவுக்கு ஸ்டே இருக்காது. ஸோ எப்போவுமே வந்து ஒரு ஸ்கின் மேக்கப் போட போகிறீங்கன்னா கொஞ்சம் ஒரு 10 to 15 minutes முன்னாடி நீங்கள் ப்ரெப் பண்ணிங்கன்னா தான் உங்கள் ஸ்கின் வந்து நல்லாயிருக்கும். மேக்கப்புமே லாங் லாஸ்டிங்காக அழகாக இருக்கும். ஸோ இந்த அவுட்ஃபிட் வந்து இந்த சம்மருக்கு வந்து நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ அதனால் போட்டிருக்கேன். ஸோ நான் லாஸ்ட்டாக இந்த ஹோல் லுக்குமே காமிக்கிறேன். ஸோ என்னோடய ஸ்கின் ப்ரெப் முடிஞ்சிருச்சு. இப்போ டேரெக்டாக மேக்கப் தான். சொன்ன மாதிரி நான் எந்த விதமான ஃபவுண்டேஷனோ கன்சீலர் கூட நான் யூஸ் பண்ண போகிறது கிடையாது இந்த மார்க்கை மறைக்கிறதுக்காக. ஜஸ்ட் டேரெக்டாக நான் ஒரு டிண்டட் சன்ஸ்க்ரீன் தான் யூஸ் பண்ண போகிறேன். எனக்கு டாட் அண்ட் கீயோட இந்த டிண்டட் சன்ஸ்க்ரீன் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். பட் இதில் எவ்வளோ ஷேட்ஸ் இருக்குதுன்னு எனக்கு தெரியல. என்னோட ஷேட் ஐயோ இதில் இல்லை. வார்ம் ஐவரி 02. ஸோ இது என்னோட ஷேடுக்கு கரெக்டாக இருக்கும். பட் எனக்கு இது ரொம்ப ரொம்ப இந்த டிண்டட் சன்ஸ்க்ரீன் பிடிச்சிருக்கு. அதுமாரி ஒரு மாதிரி லிக்விடாகவும் இருக்கும், ஹெவியாக இருக்காது. ஷேடுமே வந்து நம்ம ஸ்கின்னை வந்து ரொம்ப எல்லோயிஷாலாம் மாற்றாது. ஜஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும், ஒரு ஸ்கின் மாதிரி, செகண்ட் ஸ்கின் மாதிரி தான் அப்ளை ஆகுமே. நான் என்னோட ஃபிங்கர் யூஸ் பண்ணியே நான் அப்ளை பண்ணிடுறேன். நான் எதுவும் வந்து ப்ரெஷ்லாம் யூஸ் பண்ணேன். ஏன்னா இதுவே ரொம்ப லைட் வெயிட். நம்ம ப்ரெஷ் யூஸ் பண்ணோம்னா அதிலே போய் பாதி ப்ராடக்ட்ஸ் வந்து ஸ்டே ஆயிரும். இது ஒரு நல்ல கவரேஜ்லாம் கொடுக்குமான்னு கேட்டால் கொடுக்காது. பட் ஸ்டில் உங்களுக்கு நல்லா இருக்கும். உங்களுக்கு கவரேஜ் வேணும், எனக்கு வந்து சில மார்க்ஸ்லாம் இருக்குது மறைக்கணும்னு நினச்சிங்கன்னா தென் யூ கேன் அப்ளை த கன்சீலர் அண்ட் தென் அதுக்கு மேலே நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். நான் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் அப்படி தான் பண்ணுவேன். பட் இன்றைக்கி வந்து எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாதுன்றதுக்காக ஐ எம் ஜஸ்ட் கோயிங் வித் திஸ் ஒன் ப்ராடக்ட். நான் யாருன்னா மேக்கப் போட்டிருக்கேன்னு சொன்னால், ஃபவுண்டேஷன்லாம் எதனா போட்டிருக்கேன்னு சொன்னால் நம்ப மாட்டாங்க. அது மாதிரி ஒரு ஸ்கின் ஃபினிஷ் கொடுப்போம், நல்லாயிருக்கும். பட் யூ ஹாவ் டு சூஸ் தி ரைட் ஷேட். அப்படி இல்லைன்னா நல்லா இருக்காது. ஸோ அதனால் வந்து நீங்கள் ரைட் ஷேட், இதில் எவ்வளோ ஷேட்ஸ் இருக்குன்னு கூட எனக்கு தெரியல. மேபி ஐ கேன் செக். தெரியுது, பட் இட்ஸ் ஓகே, ஃபைன். சம்டைம்ஸ் நம்ம எல்லாத்தையும் கவர் பண்ணி
பர்ஃபெக்டாக காமிக்கணுன்ற அவசியம் இல்லை. இதெல்லாமே ஒரு விதமான அழகாக இருக்கும். சரி, நேச்சுரலாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ரொம்ப ஓவராக நான் எல்லாத்தையும் கவர் பண்ணி அப்படியே பர்ஃபெக்டாக ஒரு ஹீரோயின் மாதிரி நான் காமிக்கணும்லாம் கிடையாது. பட் எனக்கு இது மாதிரி தெரிஞ்சாலும் எனக்கு கவலை இல்லை. அது ஒரு விதமான அழகு தான். ஸோ ஐம் ஜஸ்ட் இக்னோரிங் தட். போகிறோம். இது பேக்கோட ஐப்ரோஸ். இது ரொம்ப நல்லா இருக்குது. நான் வாங்கின ஃபர்ஸ்ட் பேலட்டே இதுதான். பட் ஸ்டில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ ப்ராடக்ட் அப்படியே இருக்குது. எனக்கு இதோட எக்ஸ்பைரி டேட் கூட நான் இன்னும் செக் பண்ணலை. முடிஞ்சிருச்சான்னு இதுக்கு மேலே தான் செக் பண்ணணும். ஐ கெஸ் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஐ ஹவ் டு பை நியூ ஒன். பட் இப்போதைக்கு இதிலே போகும். ஸோ ஜஸ்ட் ஐம் யூஸிங் திஸ் ப்ரஷ், ஐப்ரோ ப்ரஷ். இதுலேயே ஸ்பூலியும் இருக்கும், லைக் ப்ரஷ்ஷும் இருக்கும். ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நான் ஐப்ரோ எப்போவுமே வந்து ஜஸ்ட் ஃபில் மட்டும்தான் பண்ணுவேன். எனக்கு ஆல்ரெடி திக்காக இருக்குது என்னோடய ஐப்ரோவே. பட் ஸ்டில் ஐப்ரோ யூஸ் பண்ணால் மட்டும்தான் அந்த ஒரு நைஸ் டெஃபினிஷன் லுக் கிடைக்கும். ஐப்ரோ தான் நம்மளோட மேக்கப்லேயே ஒரு விதமான ஒரு இம்பார்ட்டன்ட் சொல்லுவேன். நம்ம எப்படி ஐப்ரோ பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம ஹோல் லுக்குமே எலிவேட் பண்ணி காமிக்கும். ஸோ அதனால் வந்து நான் எப்பவுமே இந்த இதெல்லாம் அப்படி நேச்சுரலாக விட்டுருவேன். ஐ ஜஸ்ட் ஷோ யூ. ஜஸ்ட் இந்த ஸ்பூலியை வச்சு ஜஸ்ட் உங்களோட ஐப்ரோஸை வந்து மேல் சைடில் கோம் பண்ணிடுங்க. அண்ட் தென் அதே மாதிரி இன்னொரு விஷயம், ஜஸ்ட் கோ ஃபார் ப்ரௌன். பிளாக் போகாமல் ப்ரௌன் ஆர் லைட் ப்ரௌன். இதுலேயே நிறைய இருக்குது, லைட் ப்ரௌன், மீடியம், டார்க், பிளாக். ஸோ நான் க்ரேவும் இருக்குது, சாரி, க்ரே அண்ட் ப்ரௌன் இருக்குது, க்ரே, ப்ரௌன், பிளாக் இருக்குது. ஸோ நான் எப்பவுமே வந்து ப்ரௌன் தான் போவேன். ஜஸ்ட் எப்போனா வேணும்னா ஜஸ்ட் ஒரு ப்ரௌனையும் பிளாக்கையும் மிக்ஸ் பண்ணிப்பேன். பிகாஸ் பிளாக் மட்டுமே போகும்போது அது ரொம்ப நல்லாவே இருக்காது, நேச்சுரல் லுக்கே கொடுக்காது. ஸோ ரொம்ப லைட்டாக எடுத்து ஐ ஜஸ்ட் ஃபில் இட். எக்ஸ்ட்ராஸ் இருக்கிற இடத்துல மட்டும் நான் ஜஸ்ட் ஃபில் மட்டும் தான் பண்ணுவேன், வேறு எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன். அப்போ தான் ஒரு நைஸ் லுக், ஒரு டெஃபினிஷனே கிடைக்கும். கோம் மட்டும் பண்ணிவிட்டேன். சி, இவன் தான் என்னோட ஐப்ரோ திக்காக இருந்தால் கூட நான் அந்த ஐப்ரோ ஃபில் பண்ணும் போது தான் அந்த ஒரு அழகான ஒரு டெஃபினிஷன் லுக் கொடுக்கும். நான் எப்பவுமே இப்படி தான் யூஸ் பண்ணுவேன். ஓவராக அப்படியெல்லாம் வரைஞ்சி அப்படியே நம்ம ஐப்ரோவை வந்து ஒரு பேய் மாதிரிலாம் ஆக்கிடக்கூடாது. ஜஸ்ட் கீப் இட் வெரி நேச்சுரல். மேக்கப் போடணும், பட் ஆனால் அந்த மேக்கப்புமே வந்து அழகாக நேச்சுரலாக இருக்கணும். சைடுமே பண்ணிட்டேன். ஸோ இதுதான் என்னோட ஐப்ரோஸ். நான் ஆக்சுவலாக ஐப்ரோ வந்து ஷேப் பண்ணலை. ஸோ அதனால் மேபி கொஞ்சம் அன்இவனாக இருக்கிற மாதிரி தெரியும்னு நினைக்கிறேன். ஐம் நாட் ஷுர். இப்போ எனக்கு ஐஸ் வந்து நான் ரொம்ப நார்மலாக ஒரு ஸ்மோக்கி ஐ மாதிரி க்ரியேட் பண்ணலான்னு யோசிச்சிருக்கேன். பட் லெட்ஸ் சி அது எப்படி வருதுன்னு எனக்கு தெரியல. ஸோ இந்த ஐஷேடோ பேலட் வந்து இட்ஸ் ஃப்ரம் மறந்துட்டேன், கே பியூட்டி. ஸோ இது ஒரு நைஸ், இதில் எல்லாமே ஒரு நல்ல ஷேட்ஸ் இருக்கும். ஸோ இதில் வந்து நான் இந்த நியூட்ரல் ஷேட் தான் யூஸ் பண்ண போகிறேன் பேஸாக. ஸோ அதுக்கு வந்து இந்த ப்ரஷ், இது வந்து மாஸோட ப்ரஷ். ஆக்சுவலாக இது ரொம்ப நல்லா இருக்குது, ஈஸியாக பிளெண்ட் ஆகுது ஐஷேடோ எல்லாமே. உங்களுக்கு ஐஷேடோ அந்த அளவுக்கு போட வரலன்னா நீங்கள் இந்த ப்ரஷ்ஷை வச்சு ஒரு நார்மல் ஷேட் வச்சு கவர் பண்ணாவே போதும், ஒரு அழகாக கொடுக்கும். ரொம்பலாம் எஃபர்ட் போட்டு ஐப்ரோவில் இது பண்ண தேவையில்ல. ஸோ நான் ஜஸ்ட் நார்மலாக அது ஒரு என்னோட ட்ரெஸ்ஸுக்குமே அழகாக மேட்ச் ஆகிற ஒரு கலரு. ஸோ அதேமாரி உங்களுக்கு உங்கள் மேக்கப் வந்து நல்லா, மேக்கப்னு இல்லை, ஸ்கின் கேருமே நல்லா இதுவாகணும், நல்லா ஒர்க் ஆகணும். என்னோட மேக்கப் நல்லா ஒரு ஃபினிஷ் கொடுக்கணும்னா ஜஸ்ட் உங்கள் ஃபேஷியல் ஹேரை ரிமூவ் பண்ணிவிட்டு, லைக் இன்னைக்கு மேக்கப் போடுறோன்னா இன்றைக்கே ரிமூவ் பண்ண தேவையில்ல, ஜஸ்ட் ஒரு 1 or 2 டேஸ்க்கு முன்னாடி ரிமூவ் பண்ணிங்கன்னா அப்போ வந்து உங்கள் மேக்கப்புமே நல்லா இருக்குது. நான் ஃபேஷியல் ஹேர் ரிமூவ் பண்ணேன்னா எனக்கு நெக்ஸ்ட் டே ரொம்ப பிம்பிள்ஸ் வந்துடும், இல்லைனா வந்து ஒரு மாதிரி ரெட்டிஷாக அப்படிலாம் ஆயிரும். பட் அதுக்கப்புறம் ஐ ஹவ் லேர்ன்ட் எனக்கு எப்படி அது யூஸ் பண்ணணும்னா, கரெக்ட் வேல யூஸ் பண்ணணும்னா அது எப்படி எனக்கு ஒர்க் ஆகுதுன்ட்டு. மேபி நான் ஒரு செப்பரேட் வீடியோவாகவே போடுறேன் தட். ஸோ ஜஸ்ட் அப்ளை பண்ணி கீழேயுமே ஜஸ்ட் லைக் எஸ், இட்ஸ் போட்ட மாதிரியே இருக்காது. பட் ஐ ஹவ் அப்ளிதான் இந்த 2 காஜல் வாங்கினேன். இந்த ப்ரௌன் ஒன் இட்ஸ் யூ, அண்ட் இது வந்து
சிம்பிளி நாமோட காஜல். இது பிளாக், இது வந்து ப்ரௌன். இது ரெண்டுமே நல்லா இருக்குன்ட்டு நான் ரிவ்யூ பார்த்தேன். ஸோ ஐ வாண்ட் டு ட்ரை திஸ் போத். இதை ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறேன். லெட்ஸ் சி. இது வந்து நல்ல ஒரு ப்ரௌன் காஜல். இது வந்து நல்லா பிளாக்கு. இது பின்னாடியே வந்து ஸ்மச் பண்ணிக்கிறதுக்கு அந்த ஸ்பாஞ்சுமே இருக்கும். ஸோ நம்ம ஈஸியாக ஸ்மச் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் மேலே லைட்டாக ட்ரா பண்ணிவிட்டு அண்ட் நான் கீழேயுமே இதே சேம் காஜலே போட போகிறேன். பிகாஸ் பிளாக் நான் போட போகிறது கிடையாது. ஜஸ்ட் என்னோட ஃபிங்கரை வச்சு நான் ஸ்மச் பண்ணிக்க போகிறேன். உங்களுக்கு ப்ரஷ் கஷ்டமாக இருந்தால் நீங்கள் ஃபிங்கர்லேயே இது பண்ணிக்கலாம். ஃபிங்கரே ஒரு நைஸ் அழகாக நம்மளை எல்லாமே பிளெண்ட் பண்ணி ஒரு டீசெண்டான ஒரு லுக் கொடுக்கும். சரி, நான் ஈஸியாக ஹேண்ட்லேயே பிளெண்ட் பண்ணிட்டேன். சேம் ஐம் டூயிங் வித் திஸ் ஐஸ் ஆல்சோ. என்னோட லோவர் ஐலிட்க்கும் ஜஸ்ட் பண்ணிவிட்டு என்னோட ஹேண்டை வச்சே நான் ஸ்மச் பண்ணிடுறேன். ப்ரஷ்ஷை விட ஹேண்டே ரொம்ப ஈஸியாக இருக்கும்ப்பா. சி, பின்னாடி ப்ரஷ்ஷும் இருக்குது, நீங்கள் அதை வச்சும் ஸ்மச் பண்ணிக்கலாம். பட் எனக்கு ஹேண்ட் தான் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ அதனால ஹேண்டை வச்சே ஸ்மச் பண்ணிட்டேன். வந்து இந்த சிம்பிளி நாமோட காஜல், இது வந்து ஜெட் பிளாக். இதை ஜஸ்ட் நம்ம பர்ஃபெக்டாக ட்ரா பண்ணணுன்ற அவசியம்லாம் இல்லை. பிகாஸ் நம்ம எப்படியா இருந்தாலும் ஃபைனலாக ஸ்மச் தான் பண்ண போகிறோம். என்னோட ஃபிங்கரை வச்சே ஜஸ்ட் நான் ஸ்மச் பண்ணிட்டேன். எல்லாத்தையுமே பிளெண்ட் பண்ணி ஒரு சாஃப்ட் லுக் கொடுக்கணுன்றதுக்காக அதே ப்ரஷ் ஜஸ்ட் இந்த சேம் கலரே ஜஸ்ட் லிட்டிலாக டேப் பண்ணி எக்ஸஸை ரிமூவ் பண்ணி அதில் வந்து ஒரு ஜஸ்ட் பிளெண்ட் பண்ணி விட போகிறேன். ஸோ அதனால் வந்து சாஃப்டாக நம்மளோட இது வந்து இதுவாயிரும், பிளெண்ட் ஆயிரும். எப்பவுமே ஐஷேடோ போடும்போது அந்த எக்ஸஸை ரிமூவ் பண்ணிட்டோன்னா நல்லாயிருக்கும். ஃபர்ஸ்ட்லாம் நான் அப்படியே எடுத்து டேப் பண்ணிடுவேன், அது ரொம்ப கண்ட்ராவியாக வந்துடும். அதுக்கப்புறம் ஜஸ்ட் டேப் பண்ணிட்டோன்னா அந்த எக்ஸஸ் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆகி ஜஸ்ட் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக இருக்கும். ஜஸ்ட் மேலே மட்டும் நான் ஒரு சாஃப்டாக ஒரு பிளெண்ட் பண்ணுறேன். ஸோ அதனால் எல்லாமே ஜஸ்ட் பிளெண்ட் ஆகி நம்மளுக்கு பர்ஃபெக்டாக வரும். தெரியுதா? எல்லாத்தையுமே சாஃப்டாக பிளெண்ட் பண்ணதுனால எல்லாமே ஜஸ்ட் ஈவன் அவுட் ஆகிடுச்சு நம்ம ஹேண்டை யூஸ் பண்ணதுனால. ஐன்னு சொன்னேன், பட் நான் இந்த நாய்க்காவோட ப்ராடக்டை யூஸ் பண்ண போகிறேன். இதை நான் ரீசெண்டாக வாங்கினேன். எந்த ஒரு இதுக்குமே நான் இதை யூஸ் பண்ணவே இல்லை. இது வந்து ஒரு டைமண்ட் ஜெல்லின்ற மாதிரி ஐஷேடோ ஸ்டிக். இப்போ வந்து உங்களுக்கு ஐஷேடோ வந்து போட எனக்கு அந்த அளவுக்கு தெரியாதுன்னா இது மாதிரி ஜஸ்ட் நீங்கள் இனிஷியல் பீரியடில் வந்து ஸ்டிக் மாதிரி வாங்கி யூஸ் பண்ணலாம். நான் வாங்கியிருக்க ஷேட் வந்து என்ன, ஏன் எதுலையுமே ஷேடே போடலை? 24 கோல்டுன்னு நினைக்கிறேன். யா, கோல்டு. கையில் அப்ளை பண்ணி பார்த்தேன், ஒரு கூலிங் சென்சேஷன் மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த கோல்டு வாங்கினேன்னா நிறைய அவுட்ஃபிட்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஐ எம் ஜஸ்ட் கோயிங் டு, நான் இதை எதிர்பார்த்து வாங்கினது இது ரொம்ப பிக்மெண்டடாக இருக்குன்றது. பட் இது அந்த அளவுக்கு பிக்மெண்ட்டாக இல்லை. பட் ஆனால் மேபி நம்ம 1 or 2 டைம்ஸ் அதை அப்ளை பண்ணோன்னா மேபி பிக்மெண்ட்டாக ஆகுது. அந்த அளவுக்கு கேமராவில் எனக்கு தெரியுதான்னு எனக்கு தெரியல. பட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல மட்டும்தான் நான் வந்து இந்த ஸ்டிக்கை யூஸ் பண்ணியிருக்கேன். எந்த அளவுக்கு ஸ்டே இருக்கும்னு தெரியல. பட் ஆனால் அந்த சங்கியாக அந்த மாதிரி கிளிட்டர் மாதிரி இல்லை. ஸோ இன்னைக்கு நான் ஒரு ப்ரௌன் ஷேட் தான் யூஸ் பண்ண போகிறேன், ப்ரௌன் நியூடு. பட் அதுக்கு முன்னாடி இந்த லிப் க்ளாஸ் யூஸ் பண்ணிவிட்டு இதை கடைசியாக நம்ம வைப் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து இன்சைட் காஸ்மெட்டிக்ஸோட க்ளாஸ் அப் லிப் கலர். இதுவுமே எனக்கு ஒரு பிஆர் பேக்கேஜில் வந்துச்சு. க்ளாஸ் மேபி இதை நம்ம இப்போ அப்ளை பண்ணோன்னா கரெக்டாக இருக்கும். ஃபைனல் இதுவில் நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் லிப் லைனர் அண்ட் லிப்ஸ்டிக் போட்டோன்னா கரெக்டாக இருக்கும். ஆக்சுவலி இந்த ஷேடே நல்லா தான் இருக்குது. இப்படி இதோட ஸ்மெல் வந்து ஒரு சாக்லேட் ஸ்மெல் வருது, எனக்கு சாப்பிடணும் போல இருக்கு. மஸ்காரா.
ஸோ ஆக்சுவலாக இந்த பபுள் மஸ்காரா ஃப்ரம் Maybelline இது என்னோட மோஸ்ட் ஃபேவரட். இது ஆக்சுவலாக செகண்ட் ஒன். என்னோட ஃபர்ஸ்ட் ஒன் கம்ப்ளீட்டாக காலி பண்ணிட்டேன். இது வந்து செகண்ட் ஒன். இது வந்து வாஷபிள் தான், பிகாஸ் வாஷபிள் தான் எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் இது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் நம்மளுக்கு. எனக்கு வந்து ஃபால்ஸ் லேஷஸ் வைக்க சுத்தமாக பிடிக்காது. நான் வச்சதும் கிடையாது, ட்ரை பண்ணதும் கிடையாது. ஸோ அதனால வந்து இது வந்து ஒரு நைஸ் அது மாதிரி ஒரு லுக் கொடுக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி நான் வந்து என்னோட லேஷஸை கேர்ள் பண்ணிடுறேன். ஜஸ்ட் ஒரு 5 செகண்ட்ஸ் பண்ணால் போதும். நம்ம லேஷஸை கேர்ள் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மஸ்காரா போடும் போது அது ஒரு நல்லா இருக்கும், வேற லெவல்ல இருக்கும். பட் இப்போ வந்து நான் எக்ஸஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிடுறேன். தெரியுதா, இதுதான் என்னோட நார்மல் ஐ ஷேடோ, சாரி நார்மல் ஐ லேஷஸ், எதுவுமே போடாம. பட் இது ஆஃப்டர் அப்ளைங் திஸ் ப்ராடக்ட் என்னோட லேஷஸை வந்து ஒரு ஃபால்ஸ் லேஷஸ் மாதிரி ஆக்கிடுச்சு. ஸோ இப்போ நான் என்னோட டவுன் ஐ லேஷஸ்க்கும் பண்ண போகிறேன். பட் நான் அப்போ வந்து எந்த ப்ராடக்ட்ஸும் நான் எடுக்க போகிறது கிடையாது, இருக்கிற இடத்துலேயே பண்ணால் போதும். பிகாஸ் இல்லைன்னா ஓவராக ஆகிட்டு நம்மளோட மேக்கப்பே கேவலமாக ஆக்கிரும். என்னோட ஐஸே அப்படியே பிக்கான மாதிரி ஃபீல் ஆகுது. சி, ஸோ ப்ளஷ்ஷுக்கு வந்து 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த பிக்ஸியோட ப்ளஷ்ஷு, இன்னொன்று வந்து பெனிஃபிட்டோட ப்ளஷ்ஷு. பட் இன்னைக்கு நான் இதான் யூஸ் பண்ண போனேன். பிகாஸ் யூஸ்வலாக நான் ரொம்ப நாளாகவே இந்த ப்ராடக்ட்டே காலி ஆகிடுச்சு, ஜஸ்ட் இவ்வளோ தான் இருக்குது. அந்த அளவுக்கு நான் இது எனக்கு அவ்வளோ பிடிக்கும். பிகாஸ் ஒரு நைஸ் ஃப்ரெஷ் லுக் கொடுக்கும். லைக் ப்ளஷ் போட்டிருக்கமானே தெரியாது நமக்கு. எனக்கு ஃபேவரட், இதுதான் என்னோட ஃபேவரட். நான் லாஸ்ட்டு ஒரு இது வாங்கினதுலேருந்து நான் எந்த ப்ளஷ்ஷுமே யூஸ் பண்ணுறதே கிடையாது, எல்லாமே அப்படியே தூங்கிட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து இதை யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து ஒரு சன் கிஸ்ட் லுக் கொடுக்கும். இது வந்து ஒரு கோரல் கலர். ஸோ என்னோட அவுட்ஃபிட்க்கு என்னோட மேக்கப்க்கு எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். ரொம்ப லிக்விடாக இருக்கும். இதுவுமே ஆக்சுவலாக நைஸ் கலர். எல்லாமே ஃபிங்கரை வச்சே பிளெண்ட் பண்ணிட்டேன். நான் எப்பவுமே எங்கேயும் ஜஸ்ட் லைட்டாக ப்ளஷ் போடுவேன். ஸோ அப்போ ரொம்ப நேச்சுரலாக இருக்கும். சரி, நான் ப்ளஷ் போட்டிருக்கேன் நானே தெரியல கூட, ஒரு நேச்சுரலாகவே லுக் கொடுக்கும் எல்லாமே. மேபி நான் இன்னும் கொஞ்சம் யூஸ் பண்ண போகிறேன். இது ரொம்ப லைட்டாக இருக்கு போட்டிருக்கேன். மேபி நீங்கள் வேணால் கம்மி பண்ணி போட்டுக்கலாம், பிகாஸ் எனக்கு ப்ளஷ் ரொம்ப பிடிக்கும். மோஸ்ட் டன். இப்போ வந்து லிப்ஸ்டிக், ஆக்சுவலாக எனக்கு இந்த லிப் கலரே ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் இதை அப்படியே வச்சுக்கலாமான்னு பார்க்குறேன், இல்லை ரிமூவ் பண்ணிடலாமா. இதை ரிமூவ் பண்ணி பார்க்குறேன். ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் ஒரு நேச்சுரல் டிண்ட் லுக் இருக்கா, நான் என்னோட நேச்சுரல் லிப்ஸ் மாதிரி இருக்கு. மேலே நம்ம லிப் லைனர் போட்டு கிளாஸ் கூட போடலாம், இல்லை லிப்ஸ்டிக் கூட யூஸ் பண்ணலாம். லிப் லைனர் யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து மாஸ் 13 சின்னமன் ரோல். இந்த ஷேடு எல்லாத்துக்கூடயுமே போகும், இந்த ப்ரௌன் ஷேட். ஆக்சுவலாக ப்ரௌன் லிப் லைனர் வந்து மோஸ்ட் ஆஃப் த ஷேட்ஸ் கூட ஈஸியாக பிளெண்ட் ஆகி போகும். அந்த ஒரு லிப் லைனர் இருந்தாவே போதும். நான் லிப்ஸ்டிக் வந்து இந்த ஸ்விஸ் பியூட்டி ஸ்டே ஆல் டே இது யூஸ் பண்ணலான்னு தான் எடுத்து வச்சுருந்தேன். பட் எனக்கு இதோட ஷேட் ரொம்ப பிடிச்சிருக்கிறதுனால நான் இதே இன்னைக்கு யூஸ் பண்ண போகிறேன். இதோட ஷேட் ஆக்சுவலாக 3. எஸ், ஸ்பைஸ்ட் கேரமல் இன்சைடோடது. ரொம்ப இதுவாக இல்லாமல் ஜஸ்ட் லைட்டாக நல்லா இருக்குது இந்த ஷேடு. பிடிச்சதே இதோட ஸ்மெல் தான். இப்போ எனக்கு சாக்லேட் சாப்பிடணும் போல இருக்குது. எப்பவுமே லிப் க்ளாஸ் யூஸ் பண்ணால் அந்த சிப்புன்னு இருக்கும், ஒரு மாதிரி ஸ்டிக்கியாக இருக்கும். பட் இது அப்படிலாம் இல்லை, நல்லா இருக்குது. பட் ஸ்டே வந்து இருக்கும்னு நினைக்கிறேன், பிகாஸ் நம்ம அதை வைப் பண்ணும் போதே நல்ல ஒரு ஸ்டே இருந்துச்சு. கண்டிப்பாக இது இந்த கிளாஸ் போனாலுமே நம்மளுக்கு அந்த நல்ல ஸ்டே இருக்கும். என்னோட மேக்கப் ஐ கெஸ் இது ரொம்ப சிம்பிள் மேக்கப், ரொம்ப ஹெவியாலாம் இல்லை. நிறைய ஐ ஷேடோ, நிறைய கலர்ஸ்லாம் நான் யூஸ் பண்ணல. எல்லாமே நியூட்ரல் கலர்ஸ் அண்ட் ப்ரௌன், அவ்வளோதான். பிகாஸ் என் அவுட்ஃபிட்க்கு ஏற்ற மாதிரி நான் மேட்ச் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து ஃபைனலாக பொட்டு அண்ட்
ஜுவல்லரி வந்து ஆக்சுவலாக நான் ரொம்ப இயரிங்ஸ் மட்டும் ஹெவியாக போகலாம், நெக்கில் வந்து கொஞ்சம் சிம்பிளாக வச்சுக்கலாம்னு யோசிச்சிருக்கேன். ரொம்ப பெருசாக இருக்கும், பட் ரொம்ப ரொம்ப லைட் வெயிட்டட். இது வந்து நான் டிஃபாலேருந்து தான் வாங்கினேன். என்னோட மோஸ்ட் ஆஃப் த ஜுவல்லரிஸ், அதாவது இந்த ப்ரொமோஷன்லாம் இல்லாமல் நான் போய் வாங்குற ஒரு இதுனா அது டிஃபா தான். மோஸ்ட் ஆஃப் த ஜுவல்லரிஸ் எல்லாமே எனக்கு வந்து கொலாபரேஷனில் வந்தது தான். ஜுவல்லரிக்குன்னு ஒரு தனியாக ஒரு வீடியோவே போடுறேன், பட் ஆனால் எப்போ போடுவேன்னு தான் தெரியல. ஸோ இந்த ஒரு ஸ்டோன் மட்டும் என்னோட அவுட்ஃபிட்டை நல்லா பாப்அப் பண்ணி காமிக்கும். ஸோ அதனால் நான் இதை சூஸ் பண்ணியிருக்கேன். நெக்கு வந்து இந்த மாதிரி இன்விசிபிள் ஜுவல்லரி இருக்கும்ல, பிகாஸ் இது அப்படியே விட்டாலும் நல்லா தான் இருக்கும், பட் நான் சின்னதாக எதனா யூஸ் பண்ணலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஐ கெஸ் இது நல்லா இருக்காதுன்னு நினைக்கிறேன். இது போட்டா ரொம்ப நல்லா இல்லை, இதுக்கு நல்லா இல்லை. மேபி நான் இது அப்படியே விட்டால் தான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எந்த விதமான நெக் செயினும் இல்லாமல் பிந்தி வச்சிடலாம். என்கிட்ட ஆக்சுவலாக நிறைய பேர் இன்ஸ்டாகிராமில் இந்த பிந்தி பற்றி டீட்டெயில்ஸ்லாம், ஆக்சுவலாக இது ரொம்ப ஃபேன்சிலாம் இல்லை, நார்மல் ஒரு ஸ்டோர் இருக்கும்ல, ரோட் சைட் ஷாப், எனக்கு எனி ஃபேன்சி ஐட்டம், நார்மல் ஃபேன்சி ஐட்டம் ஷாப்லேயே வாங்கலாம். பிகாஸ் இதெல்லாம் ஆன்லைனில் வந்து அந்தளவுக்கு நம்மளுக்கு கரெக்டாக கிடைக்குமான்னு தெரியல. என்னோட சைஸ் வந்து 0 சைஸ். இதில் நிறைய சைஸஸ் இருக்கு. ஹேர் வந்து ரொம்பலாம் எதுவும் எக்ஸ்ட்ராடினரியாலாம் பண்ண போகிறதுல, ஜஸ்ட் ஃப்ரீ ஹேர் ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல். நான் ரீசெண்டாக தான் ஹேர் கட் பண்ணேன். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் ஹேரை வந்து இந்த அளவுக்கு ஷார்ட் பண்ணியிருக்கேன். பிகாஸ் அது பண்ணணுன்றது கிடையாது, என்னோட கலர் வந்து கீழே வந்து ரொம்ப ஃபேட் ஆனதுனால ஃப்ரிஸியான மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதனால ரொம்ப ஷார்ட் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. இதுதான் நேற்று தான் ஹேர் வாஷ் பண்ணதுனால என்னோட ஹேரும் ரொம்ப அழகா இருக்கு. இப்படிதான் நான் ஆக்சுவலாக எப்பயுமே யூஸ்வலாக மேக்கப் போடுவேன். எந்த விதமான ஹைலைட்டரோ இல்லைன்னா வந்து ஸ்ப்ரேவோ, செட்டிங் ஸ்ப்ரே கூட நான் யூஸ் பண்ணலை, எதுவுமே நான் யூஸ் பண்ணலை. ஜஸ்ட் நார்மலாக நான் எப்படி உங்களுக்கு காமிச்சோனோ அதான் பண்ணியிருக்கேன். ஸோ இதிலே என்னோட ஸ்கின்னும் ஆயிலி, பட் அதுக்கு முன்னாடி நம்ம ஸ்கின் வந்து நல்லா ப்ரெப் பண்ணதுனால நம்மளுக்கு ஒரு நைஸ் க்ளோயிங் எல்லாம் கிடைச்சிருக்கு. ஸோ இதை பார்த்துட்டு தான் நிறைய பேர் எப்படி உங்கள் மேக்கப் மட்டும் க்ளோயிங்காக இருக்குன்னு கேட்குறீங்க. இதுதாங்க ஒன்லி ரீசன். சொல்லக்கூடாதுன்னெலாம் கிடையவே கிடையாது. பிகாஸ் நிறைய பேர் என்கிட்ட கமெண்ட் பண்ணி நீங்கள் சொல்ல மாட்டேங்கிறீங்கன்னா நான் யூஸ் பண்ணாதானே சொல்லுவேன். நான் யூஸ் பண்ணாத ஒரு விஷயத்த நான் எப்படி சொல்லுவேன்? அது சில பேர் நம்பவும் மாட்டாங்க. அது நம்பலனாலும் எனக்கு ஃபைன், எனக்கு ஹாப்பி தான். ஓகே, நம்ம ஸ்கின் அந்த அளவுக்கு நல்லா இருக்கான்ற மாதிரி. அதே மாதிரி நிறைய பேர் வந்து மேக்கப் போட்டும், மேக்கப்லாம் நான் போட மாட்டேன்ப்பா, மேக்கப்லாம் எனக்கு செட் ஆகாதுப்பா. ஓகே ஃபைன், உங்களுக்கு செட் ஆகாதுன்னா ஓகே விட்டுருங்க. மேக்கப் போடுறது ஒன்றும் தப்பு கிடையாதுல்ல, அது ஒரு விதமான ஒரு ஆர்ட். அது எதுக்கு வந்து, பட் ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்க போடுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க, பட் ஸ்டில் தே யூஸ் டு சே தட் நான் மேக்கப்லாம் போட மாட்டேன், நான் நேச்சுரல் ஓகே. இதுதான் என்னோட ஃபைனல் லுக். இருக்கிற எக்ஸஸ் சிரமை வந்து ஜஸ்ட் இப்படி ரோல் பண்ணி மட்டும் விடுங்க. ஸோ அப்போ வந்து நம்ம லேயர்ஸ் வந்து கரெக்டாக மேட்ச் ஆகும். ஃபைனலாக இந்த பர்ஃப்யூம் யூஸ் பண்ணிடலாம். ஆக்சுவலாக எம்கெஃபேனோட அந்த செட்டில் வரும் ஒரு 4 பர்ஃப்யூம், அது மாதிரி செட்டாக வரும். ஸோ ஆக்சுவலாக இதோட ஸ்டே வந்து ரொம்ப நல்லா இருக்கும், நிறைய நேரம் இருக்கும். ஒரு அஃபோர்டபுள் பர்ஃப்யூம் உங்களுக்கு வேணும்னா யூ கேன் ட்ரை. கழுத்துலையுமே எதுவுமே போடலை. ஸோ என்னோட ஹேண்டுக்குமே நான் வளையல்லாம் எதுவும் போட போகிறது கிடையாது. ஜஸ்ட் இந்த மைக்கேல் காரல்ஸோட வாட்ச் மட்டும். நான் என்னோட அவுட்ஃபிட்டை ஃபுல்லாகவே காமிக்கல. லெட் மீ ஷோ மை அவுட்ஃபிட். இந்த ஃபவுண்டேஷனும் கன்சீலருமே யூஸ் பண்ணாமல் கூட இந்த அழகான ஒரு லுக்கை நம்ம க்ரியேட் பண்ணலாம். ஸோ நீங்கள் ஜஸ்ட் ஃபைனலாக ஒரு செட்டிங் ஸ்ப்ரே யூஸ் பண்ணால் கூட நம்மளோட மேக்கப் இன்னும் ஸ்டே அண்ட் அந்த இன்னொரு க்ளோ உங்களுக்கு கிடைக்கும். பட் இன்னைக்கு வீடியோவில் நான் அதை யூஸ் பண்ணலை.
ஸோ ஐ வாண்ட் டு கீப் இட் வெரி சிம்பிள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா then please do like, share and subscribe to my channel. I will see you in the next video and don't forget to follow me on Instagram for more such videos. Bye.